இங்க நம்ம ஊரோட அழக பார்க்க போறோம். எனக்கு பக்தியுடன் இலை, பூ, பழம், தண்ணீர் முதலானவைகளை தருகின்றார்களோ, தூய மனத்துடனும் அன்புடனும் அழைத்த அப்பொருட்களை நான் உண்கிறேன். சாரதா தேவி. நம்ம மண் வீசுகின்ற சுவையே தனிதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும். கொத்து கொத்த எழுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சின்ன இளநீ பார்த்துருக்கீங்களா? இது எங்கள் ஊரில் மட்டும்தாங்க விளையும். வில்லேஜ் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி மண்ணில் இதுவும் விழுந்து கிடக்கும். ஆனால் இந்த இளநீ காய்ஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லா இளநியும் காயறதுக்கு முன்னாடியே குடித்தாதான் நல்லாயிருக்கும். இது காய்ஞ்சதுக்கப்புறம் குடித்தாதான் சூப்பராக இருக்கும். இளநீ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் குட்டி குட்டி இளநிலாம் இருக்குது. இதெல்லாம் இந்த ஊர் வந்தால் தாங்க பார்க்க முடியும். வில்லேஜ் சைடு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த மாதிரி குட்டி இளநீ அதுவும் ஆரஞ்சு கலரில் பார்க்கவே முடியாதுங்க. நீங்கள் வில்லேஜ் சைடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்தடுத்த மரங்களை நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்து ரசிக்கலாம். வாங்க போகலாம். இந்த மரம்லாம் என்ன மரம்னு உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது உங்களுக்கு நாங்கள் வச்ச ட்விஸ்ட். இதுக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா வளர்த்தியோ எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது பாருங்கள் நம்ம வில்லேஜு. இதெல்லாம் என்னங்க, இதோட இன்னொரு சிறப்பாக பாருங்களேன். இதெல்லாம் என்னன்னே தெரியலங்க. இந்த ஒரு காட்டிலையே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சூரியன் மறைக்கிற மரமும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாவ், எவ்வளோ ருசியாக எவ்வளோ இளநியும் இந்த மரத்தையும் பார்த்துட்டோம். நம்ம சூரியனையே மறைக்குது பாருங்களேன். போகலாம். பில்லு தட்டில் இப்போதாங்க முளைப்பெடுக்குது. அது கட்டி பெரிய தண்ணி பைப்பே போட்டாங்கங்க. பாருங்க, சுற்றி காடு தான். இவ்வளோ பசுமையாக இருக்குல்ல. சுற்றி அப்படியே பச்சை பசேர்னு இருக்கு. இந்த பில்லுக்களுக்கெல்லாம் நடுவில், அதாவது சோளத்தட்டுக்கு நடுவில் ஏன் இவ்வளோ கேப்புன்னு தெரியுமா? இது வளர்ந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாக வருங்க. இந்த கேப்பே பத்தாது. இங்கே பாருங்களேன், குட்டி குட்டி பில்லு. ஐயோ, இதெல்லாம் நம்ம வந்து ஆக்டிவிட்டி டெக்கரேஷனுக்கு சின்ன வயசில் டவுனில் போய் இதெல்லாம் 1 கிலோ மாதிரி விற்பாங்க. அதெல்லாம் நான் 100 ரூபாய்க்கு போட்டு வாங்குவேன். இப்போ இதெல்லாம் நேச்சுரலாகவே கிடைக்கிது. அடஜா மிளகா மரம். இங்கே பாருங்களேன், ஒரு கூடே கட்டியிருக்குது செடியை வச்சு. எல்லாம் இங்கே அறுத்து போட்ட செடியெல்லாம் இங்கே குட்டானா பிடிச்சிச்சு. இப்போ குட்டானாவே வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்களா, சோளத்தட்டு எவ்வளோ இருக்கு, காஞ்சு போய் கிடக்குது. இதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்களேன், டிசைன் செடி. இது நாங்கள் சின்ன வயசில் டிசைன் செடின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாருங்க, குழந்தைங்க எவ்வளோ அழகாக நிகழ்ல எவ்வளோ ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இதோட சிறப்பெல்லாம் பாருங்களேன், வம்சமாக வந்துட்டுருக்கு. வாழை மரத்தை பாருங்களேன், இவ்வளோ அழகாக வாழைக்காயில எப்படி இருக்கு பாருங்க. கிட்ட போய் பார்க்கலாமா? வளர்த்தியா காட்டில் மட்டும்தாங்க விளையும். அடுத்தது இது 2வது வாழை. நீங்களும் உங்கள் வீட்டில் வாழை மரத்தை வளருங்க. ஏன்னா வாழைப்பழம் இப்போலாம் மருந்து அடித்து கொடுக்குறாங்களாங்கிறது உங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி இயற்கையாகவே பிச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் வளருங்க. இங்கே பாருங்களேன், நாங்களும் வளர்க்குறோம் சின்னதாக. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு அதிசயமான விஷயம். இதெல்லாம் நான் தான் வச்சேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
ஐயோ ஐயோ இவ்வளோ அழகாக இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான சூப்பரான ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு நீங்கள் டவுன்லாம் பார்த்தாது, ஒரு 2 நாள் லீவுக்கு வில்லேஜுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரியான காட்சியை பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ வேணால் காசு கொடுத்துட்டு வந்து பார்க்கலாம். எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே காட்டுவோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இங்கே பாருங்க நம்ம அலைஸ் கூட படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவ்வளோ ஜாலியாக இருக்கு அவனுக்கு. பார்த்தீங்களா பாறையாக இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் உட்காந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு அடியில் கூட இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் ஜாலியாக உட்காந்துருக்கலாம். நான் என்னமோ மகாபலிபுரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது, ஏன்னா அவ்வளோ கல்லும் இருக்குது. நம்ம தண்ணி குட்டை, ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது என்ன மரம் தெரியுதா, முருங்கை மரங்க. அடுத்தது ஒரு அழகான உருவங்களை பார்க்க போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மரத்தை பத்தலாம். இது என்ன மரம் தெரிஞ்சா, இது என்ன மரம் தெரியுதா, நொங்கு மரம் தானுங்க. நொங்கெல்லாம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க, யார் யார் காசு கொடுத்து சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன், இது பேர் தாங்க அழகி. கொஞ்சம் மொரட்டுன்னு இருப்பா. இவங்க லக்ஷ்மி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பார்க்குது, இப்பதான் லக்ஷ்மி. இது பேர் தானே கற்பகன். இது இப்பதான் பிறந்தது வயிற்றுல இருந்து, அழகா இருக்குல்ல. அதுவும் இது ஜல்லிக்கட்டு மாடுங்க. இது என்ன மரம் தெரியுதா, அட மாங்காய் மரங்க, உள்ளார இருக்கு பாருங்களேன். இது என்ன தெரியுதா, அட பட்டணத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேதா ஜெல்லுன்பாங்கல்ல, அது இதுதானுங்க. இங்கே பாருங்களேன் அடர்த்தியான வேப்ப மரம். அட ஆமாங்க, இதில் தான் கோயிலெலாம் போய் தங்கும். கோழி இங்கே பாருங்க நம்மளோட சின்ன ஸ்விம்மிங் பூல். இது என்ன செடின்னு தெரியுதா, அட மாம்பழ செடி இல்லைங்க, இதாங்க மாதுளப்பழ செடிங்க. இது மல்லிப்பூ செடி. ஆஹா தப்பா சொல்லிட்டேன், இது கோவா செடி. இது பாருங்களேன் குண்டுமல்லி செடி. மருதாணி தோட்டத்துக்கு எங்க மாதிரி இது மருதாணி செடி. ஐயோ இது பாருங்களேன் துளசி செடி. பாருங்களேன் எவ்வளோ அழகா குளிச்சுட்டு உட்காந்துருக்கா நம்ம குட்டி ஸ்விம்மிங் பூல். இந்த பூ என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து துளசி செடிங்க. இன்னும் நம்ம கரப்பை காட்டல காய்ச்சிடலாங்க. அப்படியே நடந்து போனால் இன்னொரு வயலுங்க. இதில் தான் பார்த்தீங்களா, இதில் தான் நாங்கள் மஞ்சள் போட்டிருக்கோம். ஆனால் மஞ்சள்லாம் இப்போ எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா கிணறு. ஆஹா என்னை பக்கத்தில் போய் காட்டுறதுக்கு பயமாக இருக்குது. அங்கிட்டு தான் கிணறு பார்த்தீங்களா, சுற்றி நம்ம காடு தான். இதுதான் நம்மளோட வீடு. இங்கே பாருங்களேன் மஞ்சள் அந்த காட்டில் இருந்து தாங்க பறிச்சுட்டு வந்தாங்க. இது பாருங்க குச்சா இருக்கு, என்ன செடினே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்களேன் எலுமிச்சை பழ செடி. இப்போ நடந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சுற்றி பார்த்த காடெல்லாம் இங்கே இருக்குது பாருங்களேன். பாருங்க ஃபுல்லாக காடு தாங்க இங்கே. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். அலெக்ஸ் வேற பின்னாடியே வர, இப்போ தான் குளிச்சான். ஐயோ இதை காட்டாமல் போயிட்டனே. இது தாங்க நம்ம ஆடு, பேர் சண்முகம். நம்ம கூட ரவுண்ட்ஸ் வந்துட்டேன். இங்கே பாருங்க நம்ம காமிச்சா பாக்கு மரம் வந்துருச்சு. இளநீ மரம். கோழி குஞ்சு கண்ணுக்கு தெரியுதா, தெரியலனாலும் மன்னிச்சிருங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியல. இங்கே பாருங்களேன் குட்டி குட்டி ஆட்டுக்குட்டி, கண்ணுக்கு தெரியுதா. இப்போ கோழி தெரியும்னு நினைக்கிறேன் குஞ்சோட. மட்டை. இன்னொரு வயல்காடு. இங்கே பாருங்க தொட்டி. ஆஹா இது என்ன பூன்னு தெரியுதா, அட செம்பருத்தி பூவுங்க. பொக்க மாதிரி இருக்கு.